வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். எடப்பாடி பழனிசாமியின் அரசியலே பார்த்தீங்கன்னா முடிந்தது. மத்திய அமைச்சர் பதவிக்கு பொடி போட்டு வைத்த ஓகேங்களா பாயை விரித்த நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு கட்டாயமா நீங்கள் புதிய பார்வையாளர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உண்மையில எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் சாம்ராஜ்யமே முடிந்ததா? மத்திய அமைச்சர் ஓபிஎஸ்க்கு பரபரப்பு தகவல், மிக முக்கியமான ஒரு காணொளி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்துமே ஓகேங்களா நாடும் நமதே 40ம் நமதே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஒரு பிளானை போடுறாங்க. பிஜேபியினரோ பார்த்தீங்கன்னா தொங்கி போய் கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலே ஏறத்தாழ முடிந்திருக்கிறது. ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாமல் போனால் நிச்சயமாக நிறைய மாற்றங்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, மத்திய அமைச்சர் பதவி ஓபிஎஸ்க்கு கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலே பார்த்தீங்கன்னா முடிந்து விட்டது. மத்திய அமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான், ஏறத்தாழ ஓபிஎஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் கிடைக்குமா ப்ரோ? நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குறாங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அப்படின்றவர் கிடைக்குமா, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, டிஎம்கே அப்படின்ற ஒரு பார்ட்டி ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம அதை கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கதையே முடிந்தது அப்படின்னா ஒரே ஒரு தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா அவரால் தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்த முடியலை அப்படின்னா நிச்சயமாக அரசியலில் இருந்து அவர் விலகித்தானே ஆக வேண்டும். அதைத்தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ அதனால் கண்டினியூஸாகவே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் என்பது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுகளாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, குதூகலத்தில் இருப்பார். பலாப்பழம் நன்கு பழுத்து சுவையாகி இருக்குமா, அடிக்கின்ற வெயிலுக்கு தேய்ந்து போய் விடுகிறதா என்பதை எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ அதனால் என்ன விதமான அறிவிப்புகள் எல்லாம் நடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் உடன்பாடற்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறதுன்றத நம்ம கட்டாயமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கதையே முடிந்து மத்திய அமைச்சர் பதவிக்கு விதை போடுகிறாரா பன்னீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அவர் விதை போடுவதில் தவறு ஏதேனும் உண்டா? சொல்லுங்கள், விதை போடுவதில் ஏதேனும் தவறு உண்டா? இல்லையே. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் நடக்க போகிறது.